ஓம் சாந்தி. இன்றைய முரளி 22/8/2024 காலை முரளி. இனிய குழந்தைகளே, நீங்கள் கல்பம் முழுவதும் ஆல்ரவுண்டு பாகத்தை நடித்திருக்கிறீர்கள். இப்போது பாகம் முடிந்துவிட்டது, வீட்டிற்கு போக வேண்டும். கேள்வி: குழந்தைகள், நீங்கள் உங்கள் பாக்கியத்தின் பெருமையை எந்த வார்த்தைகளால் சொல்கிறீர்கள்? பதில்: பிராமணர்கள் நாம் குடிமி, நமக்கு நிராகார பகவான் அமர்ந்து கற்பிக்கிறார். உலகில் மனிதர்கள் மனிதர்களுக்கு கற்பிக்கிறார்கள், ஆனால் பகவான் தானே நமக்கு கற்பிக்கிறார். அதனால் எவ்வளவு பாக்கியசாலிகளாக இருக்கிறோம் என்று சொல்கிறீர்கள். கேள்வி: இந்த நாடகத்தில் மிக உயர்ந்த பொசிஷன் யாருக்கு இருக்கிறது? பதில்: நிராகார தந்தைக்கு. அவர் ஆத்மாக்கள் உங்கள் எல்லோருக்கும் தந்தையாக இருக்கிறார். அனைத்து ஆத்மாக்களும் நாடகத்தில் கயிற்றில் கட்டப்பட்டு இருக்கின்றன. இதில் எல்லோரையும் விட பெரிய பொசிஷன் தந்தையினுடையது. ஓம் சாந்தி. ஆன்மீக குழந்தைகளிடம் ஆன்மீக தந்தை கேட்கிறார்: இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, உங்கள் வீடு சாந்திதாமம் நினைவில் இருக்கிறதா? நீங்கள் ஒன்றும் மறந்துவிடவில்லையே. இப்போது 84 பிறவிகளின் சக்கரம் முடிந்துவிட்டது. எப்படி முடிந்தது என்பதையும் நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். சத்தியுக ஆரம்பத்திலிருந்து கலியுக கடைசி வரை இப்படி வேற யாரும் கேட்க முடியாது. இனிமேலும் இனிமையான செல்ல குழந்தைகளிடம் தந்தை கேட்கிறார்: இப்பொழுது வீட்டிற்கு போக வேண்டும் தானே? வீட்டிற்கு சென்றுவிட்டு பிறகு சுகதாமத்திற்கு வர வேண்டும். இது ஒன்றும் சுகதாமம் இல்லை. இது பழைய உலகம், துக்கதாமம். அது சாந்திதாமம், சுகதாமம். இப்பொழுது இந்த துக்கத்திலிருந்து விடுபட்டு முக்தி தாமத்திற்கு போக வேண்டும். முக்தி தாமம், அதாவது சாந்திதாமம், அப்படியே முன்னால் நிற்கிறது. அதுதான் வீடு. பிறகு நீங்கள் புதிய உலகில் வருவீர்கள். அங்கே பவித்திர சுகம், சாந்தி எல்லாம் இருக்கும். இதை புரிந்து கொள்ள வேண்டும். பாடவும் செய்கிறார்கள்: ஏ பதித்த பாவனரே, இந்த பதித்த உலகத்திலிருந்து எங்களை அழைத்து செல்லுங்கள். இதில் அதிக துக்கம் இருக்கிறது. எங்களை சுகத்திற்கு அழைத்து செல்லுங்கள் என்று சொல்லி தந்தை அழைக்கிறார்கள். சொர்க்கம் நினைவுக்கு வருகிறது. அதை எல்லோரும் நினைவு செய்கிறார்கள். சரீரத்தை விட்டால் சொர்க்கம் சென்றார் என்று சொல்லுவார்கள். சொர்க்கத்திற்கு சென்றார் என்றால் யார் சென்றார்? ஆத்மா. சரீரமும் போவதில்லை, ஆத்மாவே போகிறது. இப்பொழுது குழந்தைகள், நீங்களே சாந்திதாமத்தையும் சுகதாமத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். வேற யாரும் அறியவில்லை. சாந்திதாமம் என்றால் என்ன, சுகதாமம் என்றால் என்ன என்ற ஞானம் குழந்தைகள் உங்கள் புத்தியில் இருக்கிறது. நீங்கள் சுகதாமத்தில் இருந்தீர்கள், இப்பொழுது துக்கதாமத்திற்கு வந்திருக்கிறீர்கள். நொடி, நிமிடம், மணி, நாள், வருடம் கடந்தன. இப்பொழுது 5000 வருடங்களில் இன்னும் சில நாட்கள் மீதம் இருக்கின்றன. தந்தை குழந்தைகளுக்கு நினைவு கொடுத்து கொண்டே இருக்கிறார். மிக எளிய விஷயம். இதில் குழப்பமடைவதற்கு எந்த அவசியமும் கிடையாது. ஆத்மா 84 பிறவிகளை எப்படி எடுக்கிறது என்பதும் யாருக்கும் தெரியாது. லட்ச வருட விஷயங்கள் ஒருவரின் நினைவில் இருப்பதும் கடினம். இது 5000 வருடங்களின் விஷயம். வியாபாரிகள் சொஸ்திகாவை கணக்கு நோட்டில் வரைகிறார்கள். அதை கணேஷ் என்று சொல்கிறார்கள். கணேஷ்க்கு ஞானையின் துதிக்கையை காட்டுகிறார்கள். மனிதர்கள் பைசா செலவு செய்கிறார்கள், சித்திரங்கள் போன்றவற்றை உருவாக்குகிறார்கள். இது வேஸ்ட் ஆஃப் டைம் என்று சொல்லப்படுகிறது. உங்களிடம் எவ்வளவு சக்தி இருந்தது? அது நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே போனது. அப்படி மோட்டாரில் பெட்ரோல் குறைந்து கொண்டே போகிறது. இப்போது நீங்கள் மிகவும் பலவீனமாக மாறிவிட்டீர்கள். 5000 வருடங்களுக்கு முன்னர் பாரதம் என்னவாக இருந்தது? அளவற்ற சுகம் இருந்தது. எவ்வளவு அதிகமாக செல்வம் இருந்தது? இந்த ராஜ்யத்தை அவர்கள் எப்படி பெற்றார்கள்? ராஜயோகத்தை கற்றிருந்தார்கள். இதில் சண்டை போன்றவற்றிற்கு எந்த விஷயமும் இல்லை. இதைதான் ஞானத்தின் ஆயுதங்கள் என்று சொல்கிறார்கள். மற்றபடி எந்த ஸ்தூல் விஷயமும் இல்லை. ஞானத்தின் ஆயுதங்கள் ஞானம், விஞ்ஞானம், நினைவு மற்றும் ஞானத்திற்கு எவ்வளவு பெரிய வலிமையான ஆயுதங்கள் இருக்கின்றன. முழு உலகின் மீதும் நீங்கள் ராஜ்யம் செய்கிறீர்கள். தேவர்களை வன்முறையற்றவர்கள் என்று சொல்கிறார்கள். இப்பொழுது குழந்தைகள், உங்களுக்கு மனிதர்களிலிருந்து தேவர்களாக மாறுவதற்கான அறிவுரை கிடைக்கிறது. நாம் ஒவ்வொரு 5000 வருடங்களுக்கு பிறகும் எல்லையற்ற தந்தையிடமிருந்து எல்லையற்ற ஆஸ்தி பெறுகிறோம் என்பது உங்களுக்கு தெரியும். இது ஆத்மாவின் விஷயம். இதில் ஸ்தூல சண்டை போன்றவற்றின் விஷயமே இல்லை. ஆத்மா அழுக்காக இருக்கிறது. அது பாவனமாக மாறுவதற்கு தந்தையை அழைக்கிறது. இனிமேலும் இனிமையான குழந்தைகளே, இப்பொழுது வீட்டிற்கு போக வேண்டும் என்று தந்தை சொல்கிறார். இது ஜீவாத்மாக்களின் உலகம், அது ஆத்மாக்களின் உலகம். அதை ஜீவாத்மாக்களின் உலகம் என்று சொல்வது இல்லை. நாம் தூர தேசத்தில் இருப்பவர்கள் என்பதை அடிக்கடி நினைவிற்கு கொண்டு வர வேண்டும். ஆத்மாக்கள் நமது வீடாக பிரம்மாண்டம் இருக்கிறது. நாம் அங்கே இருக்கிறோம். அது இந்த ஆகாய தத்துவத்தை கடந்து இருக்கிறது. அங்கே சூரிய சந்திரனும் இருப்பதில்லை என்பதும் புத்தியில் இருக்க வேண்டும்.
நாம் அங்கே இருப்பவர்கள் இங்கே பாகத்தை நடிக்க வந்திருக்கிறோம். 84 பிறவிகளின் பாகத்தை நடிக்கிறோம். எல்லோரும் 84 பிறவிகள் எடுக்க முடியாது. மெல்ல மெல்ல மேலிருந்து கீழே இறங்கி வருகிறார்கள். நாம் ஆல்ரவுண்டராக இருக்கிறோம். எல்லா வேலைகளையும் செய்பவரை ஆல்ரவுண்டர் என்று சொல்கிறார்கள். நீங்களும் ஆல்ரவுண்டர்களாக இருக்கிறீர்கள். ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை உங்கள் பாகம் இருக்கிறது. இப்பொழுது சக்கரத்தின் முடிவு நேரமாக இருக்கிறது. இருந்தும் மேலிருந்து வந்து கொண்டே இருக்கிறார்கள். அதிகமான குழந்தைகள் இன்னும் இருக்கிறார்கள். அவர்கள் மேலிருந்து வந்து கொண்டே இருக்கிறார்கள். விருத்தி ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. தந்தை குழந்தைகள் உங்களுக்கு சோ என்பதின் அர்த்தத்தையும் புரிய வைத்திருக்கிறார். ஹம் ஆத்மா சோ பரமாத்மா என்று அந்த மனிதர்கள் சொல்கிறார்கள். அவர்களுக்கு நாடகத்தின் முதல் இடை கடைசி காலம் போன்றவற்றை எதுவும் தெரியாது. இந்த சரீரத்தில் இப்பொழுது நீங்கள் பிராமணர்களாக இருக்கிறீர்கள் என்று உங்களுக்கு தந்தை புரிய வைக்கிறார். பிரஜாபிதா பிரம்மா மூலமாக சிவபாபா உங்களை தத்தெடுக்கிறார், பாடம் கற்பிக்கிறார். இது நினைவில் இருக்க வேண்டும் தானே. தந்தை நமக்கு கற்பிக்கிறார். அவர் மிக உயர்ந்த பகவான். அனைத்து ஆத்மாக்களும் இந்த நாடகத்தில் கயிற்றில் கட்டப்பட்டு இருக்கின்றன. ஆரம்பத்தில் நாம் தேவர்களாக இருந்தோம் என்பது இப்பொழுது உங்களுக்கு தெரியும். பிறகு அம்சோ சத்திரிய தர்மத்தில் வந்தோம். அதாவது சூரிய வம்சத்திலிருந்து சந்திர வம்சத்திற்கு வந்தோம். இத்தனை பிறவிகள் எடுத்தும் இவையெல்லாம் தெரிய வேண்டும். இந்த ஞானம் முதலில் உங்களிடம் கொஞ்சம் கூட இருக்கவில்லை. இப்பொழுது தந்தை புரிய வைக்கிறார். இது வர்ணங்களின் குட்டிக்கர்ணம். இப்போது மீண்டும் சூத்திரரிலிருந்து பிராமணர்களாக மாறியிருக்கிறோம். பிராமணரிலிருந்து பிறகு தேவர்கள் ஆவோம். விராட ரூபத்தை காட்டுகிறார்கள். உங்கள் புத்தியில் முழு ஞானமும் இருக்கிறது. எப்படி நாம் கீழே இறங்கினோம், பிறகு பிராமண குலத்திற்கு வந்தோம், பிறகு தேவ வம்சத்திற்கு வர வேண்டும். இப்பொழுது பிராமணர்கள் நீங்கள் குடுமியாக இருக்கிறீர்கள். குடுமி எல்லாவற்றையும் விட உயர்வாக இருக்கிறது. உங்களை போன்ற உயர்ந்த குலம் என்று வேறு யாரை சொல்லுவார்கள்? பகவான் தந்தை வந்து உங்களுக்கு பாடம் கற்பிக்கிறார். நீங்கள் எவ்வளவு பாக்கியசாலியாக இருக்கிறீர்கள். உங்கள் பாக்கியத்தின் பெருமையை பாடுங்கள். வெளியே எல்லோரும் மனிதர்களுக்கு பாடம் கற்பிக்கிறார். இவர் நிராகார தந்தையாக இருக்கிறார். இந்த தந்தை ஒவ்வொரு கல்பமும் ஒரே ஒரு முறை வந்து ஞானத்தை கொடுக்கிறார். படிப்பை ஒவ்வொருவரும் படிக்கிறார்கள். பாரிஸ்டரின் ஞானத்தை படித்து பாரிஸ்டர் ஆகிறார்கள். அதை மனிதர்களுக்கு கற்பித்து வருகிறார்கள். இப்பொழுது இது பகவான் வாக்கு. மனிதரை ஒருபோதும் பகவான் என்று சொல்ல முடியாது. அவர் நிராகாரர். இதில் குழப்பமடைவதற்கு எந்த விஷயமும் இல்லை. எங்களுக்கு குழப்பமாக இருக்கிறது, நம்பிக்கை இல்லை என்று பள்ளிக்கூடத்தில் மாணவர்கள் சொல்வார்களா என்ன? படிப்பை படித்து தங்கள் ஸ்டேட்டஸை பெறுகிறார்கள். இந்த லட்சுமி நாராயணர் சத்தியுக ஆரம்பத்தில் உலகின் எஜமானர்களாக எப்படி மாறினார்கள்? நிச்சயம் தந்தை மூலமாகவே மாறினார்கள். தந்தை உண்மையே சொல்வார். பகவான் ஒன்றும் தவறானதை சொல்ல முடியாது. இது மிக பெரிய தேர்வாக இருக்கிறது. இந்த நேரம் பிரஜைகள் மீது பிரஜைகளின் ராஜ்யம் நடக்கிறது. ராஜா ராணி இல்லை. சத்தியுகத்தில் இருந்தனர். இப்பொழுது கலியுக கடைசியில் இல்லை. இது பஞ்சாயத்து ராஜ்யம் என்று சொல்லப்படுகிறது. கௌரவர்கள் பாண்டவர்கள் என்று கீதையில் எழுதியிருக்கிறார்கள். நீங்கள் ஆன்மீக வழிகாட்டிகளாக இருக்கிறீர்கள். எல்லோருக்கும் ஆன்மீக வீட்டின் வழியே சொல்கிறீர்கள். அது ஆத்மாக்கள் உங்களுடைய ஆன்மீக வீடு. ஆன்மா பிறவி எடுத்து பாகத்தை நடிக்கிறது. இந்த விஷயங்களை உங்களை தவிர வேற யாரும் அறியவில்லை. ரிஷி முனி போன்ற யாரும் படைப்பையோ படைப்பின் முதல் இடை கடைசியையோ அறியவில்லை. லட்ச வருடங்கள் என்று சொல்கிறார்கள். எனினும் அதற்கு முழுமையான கணக்கு வழக்கு எதுவும் கிடையாது. பாதி பாதியாகவும் இருக்க முடியாது. முழு பாதி சுகத்தாமும் பிறகு முழு பாதி துக்கத்தாமும். இது பதித்த விகார உலகம். அது விகாரமற்ற உலகம். தந்தை மிக உயர்ந்தவராக இருக்கிறார். எனினும் எவ்வளவு சாதாரணமாக இருக்கிறார். ஒரு பெரிய மனிதரை, ஆபீசர் போன்றோரை சந்திக்கும் பொழுது அவருக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்கிறார்கள். பதித்த உலகில் பதித்த மனிதர்களை, பதித்தர்களை பார்க்கிறார்கள். பாவனமானவர்கள் மறைமுகமாக இருக்கிறார்கள். வெளியே எதுவும் தெரிவது இல்லை. தந்தை ஞானம் நிறைந்தவர், ஆனந்தமானவர் என்று சொல்கிறார்கள். தந்தையிடம் எல்லா விஷயங்களும் முழுமையாக இருக்கின்றன. அவரை ஞானக்கடல் என்று சொல்கிறார்கள். ஒவ்வொரு மனிதனின் பொசிஷனுக்கும் தனித்தனி புகழ் இருக்கிறது. மந்திரியை மந்திரி என்றும் பிரைம் மினிஸ்டரை பிரைம் மினிஸ்டர் என்றும் சொல்வார்கள். இவர் மிகவும் உயர்ந்த பகவான். எல்லோரையும் விட மிக பெரிய பொசிஷன் நிராகார தந்தைக்கு இருக்கிறது. அவருக்கு நாம் எல்லோரும் குழந்தைகள். அங்கே நாம் எல்லோரும் தந்தையோடு பரந்தாமத்தில் இருக்கிறோம். அதுதான் வீடு. இங்கே எல்லோருக்கும் அவரவர் பாகம் கிடைத்திருக்கிறது. ஒருவர் ஒரு பிறவியின் பாகத்தையும் நடித்துவிட்டு திரும்பி செல்கிறார். இது மனித சிருஷ்டியின் வெரைட்டி மரம் என்று தந்தை புரிய வைக்கிறார். ஒருவரை போல மற்றவர் இருப்பதில்லை. ஆத்மா ஒரே மாதிரி இருக்கிறது. மற்றபடி ஒரு சரீரத்தை போல மற்றது இருக்காது. நாடகத்தில் ஒரே மாதிரி 2 முகங்களை காட்டுகிறார்கள். அதில் எனது கணவர் இவரா அல்லது அவரா என தெரியாமல் குழப்பமடைகிறார்கள். இது எல்லையற்ற விளையாட்டு. இதில் ஒருவரை போல மற்றவர் இருப்பது இல்லை. ஒவ்வொருவரின் உருவ அமைப்பும் வெவ்வேறாக இருக்கிறது. ஆயுள் ஒரு மாதிரியாக இருக்கலாம். எனினும் உருவ அமைப்பு ஒரே மாதிரி இருக்க முடியாது.
ஒவ்வொரு பிறவியிலும் தோற்றம் மாறிக்கொண்டே இருக்கிறது. எவ்வளோ பெரிய எல்லையற்ற நாடகம்! அதனால் அதை அறிய வேண்டும். முழு சிருஷ்டியின் முதல் இடை கடைசியின் ஞானம் உங்கள் புத்தியில் இருக்கிறது. ஒவ்வொருவருக்கும் ட்ராமாவில் என்ன பாகம் இருக்குமோ அதை நடிப்பார்கள். ட்ராமாவில் எதையும் ரீப்ளெக்ஸ் செய்ய முடியாது. இது எல்லையற்ற நாடகம். பிறவி எடுத்துக்கொண்டே இருக்கிறார்கள். எல்லோருடைய தோற்றமும் வெவ்வேறாக இருக்கிறது. எத்தனை வெரைட்டி உருவ அமைப்புகள் இருக்கின்றன! இந்த ஞானம் முழுவதும் புத்தியில் புரிந்து கொள்வதற்காக இருக்கிறது. இதற்கு எந்த புத்தகமும் இல்லை. கீதையில் பகவான் கையில் கீதையை கொண்டு வருவாரா என்ன? அவரும் ஞான கடலாக இருக்கிறார். அவர் ஒன்றும் புத்தகத்தை எடுத்து வர மாட்டார். பக்தி மார்க்கத்தில் புத்தகங்களை உருவாக்கியிருக்கிறார்கள். இவையெல்லாம் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டிருக்கின்றன. இதில் ஒரு நொடியைப் போல மற்றது இருக்காது. குழந்தைகள், உங்களுக்கு எல்லாவற்றையும் புரிய வைத்திருக்கிறேன். சக்கரம் முடிந்தவுடன் பிறகு புதியதாக ஆரம்பமாகும். இப்பொழுது நீங்கள் படித்து கொண்டு இருக்கிறீர்கள். தந்தையையும் நீங்கள் அறிந்து கொண்டீர்கள். படைப்பையும் அறிந்து கொண்டீர்கள். பாகத்தை நடிப்பதற்கு மூலவதனத்திலிருந்து இங்கே வருகிறீர்கள். மேடை எவ்வளவு பெரியதாக இருக்கிறது! இதை யாரும் அளக்க முடியாது. யாரும் அதற்கு எல்லை காண முடியாது. கடலுக்கும் ஆகாயத்திற்கும் யாரும் எல்லை காண முடியாது. எனவே எல்லையற்றது என்று பாடப்படுகிறது. முதலில் இவ்வளவு முயற்சி செய்ததில்லை. இப்பொழுது முயற்சி செய்கிறார்கள். அறிவியலும் இப்போது இருக்கிறது. பிறகு எப்போது ஆரம்பமாகும்? எப்போது அவர்களின் பாகம் இருக்குமோ அப்போது ஆரம்பமாகும். இவ்வளவு எல்லா விஷயங்களும் சாஸ்திரங்களில் இல்லை. சொல்பவரின் பெயரை போடுவதற்கு பதிலாக கேட்பவரின் பெயரை போட்டுவிட்டார்கள். இவர் கருப்பான ஆத்மா, அவர் வெண்மையான ஆத்மா. கருப்பான ஆத்மா அவரிடமிருந்து கேட்டு வெண்மையாகிறது. ஞானத்தின் மூலமாக எவ்வளவு உயர்ந்த பதவி கிடைக்கிறது! இது கீதா பாடசாலை. யார் கற்பிக்கிறார்? அமரபுரி போவதற்காக பகவான் ராஜயோகத்தை கற்பிக்கிறார். அதனால் இதனை அமரக்கதை என்று சொல்கிறார்கள். நிச்சயம் சங்கம யுகத்தில் தான் சொல்லியிருப்பார். கல்பம் முன்னர் யார் படித்தாரோ அவரே வந்து மீண்டும் படிப்பார். மேலும் நம்பர்வார் பதவி பெறுவார். நீங்கள் இங்கே எத்தனை முறை வந்திருக்கிறீர்கள்? எண்ணற்ற முறை. இந்த நாடகம் எப்போது ஆரம்பமானது என்று யாராவது கேட்கிறார்கள். இது அனாதியாக நடந்து வருகிறது என்று நீங்கள் சொல்வீர்கள். எண்ணுவதற்கான விஷயமே கிடையாது. கேட்பதற்கான எண்ணமும் வருவதில்லை. சாஸ்திரங்களில் இருக்கும் எல்லாம் பக்தி மார்க்க கதைகள். அவற்றை படித்து கொண்டே இருக்கிறார்கள். இங்கே அநேக பாஷைகள் இருக்கின்றன. சத்தியுகத்தில் அநேக பாஷைகள் இருப்பதில்லை. ஒரு தர்மம், ஒரு பாஷை, ஒரு ராஜ்யத்தை நீங்கள் ஸ்தாபனை செய்கிறீர்கள். அந்த மனிதர்கள் சாந்தியை ஸ்தாபனை செய்ய அறிவுரை கொடுப்பவர்களுக்கு பரிசுகளை கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். சிவபாபா உங்களுக்கு முழு உலகிலும் அமைதியை ஸ்தாபனை செய்வதற்கு அறிவுரை கொடுக்கிறார். அவருக்கு நீங்கள் என்ன பரிசு கொடுப்பீர்கள்? அவரோ உங்களுக்கு பரிசு கொடுக்கிறார். பெறுவதில்லை. இது புரிந்து கொள்ளும் விஷயம். நேற்றைய விஷயம். அப்போது இவர்களின் ராஜ்யம் இருந்தது. இப்போது இருப்பதற்கு இடமே இல்லை. அங்கே 2-3 மாடிகளை கூட கட்டுவதற்கு அவசியம் இருப்பதில்லை. மரங்கள் போன்றவற்றிற்கும் அவசியம் இருப்பதில்லை. அங்கே கட்டிடங்களை தங்கத்தால் வெள்ளியால் கட்டுவார்கள். அறிவியலின் துணையால் உடனே மாளிகை கட்டப்படும். இங்கே அறிவியலால் சுகமும் இருக்கிறது, துக்கமும் இருக்கிறது. இதன் மூலம் முழு உலகமும் அழிந்து போகும். இதை பாம்பேயின் வீழ்ச்சி என்று சொல்கிறார்கள். மாயாவிற்கு எத்தனை பகட்டு இருக்கிறது! செல்வந்தருக்கு இது அப்படியே சொர்க்கமாக இருக்கிறது. அதனால் அவர்கள் உங்கள் விஷயத்தை கேட்க மாட்டார்கள். முன்னர் உங்களுக்கும் தெரியாமல் இருந்தது. இங்கே தந்தை வந்து நேரடியாக உங்களுக்கு பாடம் கற்பிக்கிறார். வெளியில் உள்ள இடங்களில் குழந்தைகள் பாடம் கற்பிக்கிறார்கள். நண்பர்கள், உறவினர்கள் போன்றோரின் நினைவு வந்து கொண்டே இருக்கிறது. இங்கே தந்தை அமர்ந்து புரிய வைக்கிறார். நாளுக்கு நாள் நீங்கள் நினைவு யாத்திரையில் உறுதியாகி கொண்டே போவீர்கள். பிறகு உங்களுக்கு வேறு எதுவும் நினைவிற்கு வராது. வீடும் ராஜஸ்தானியும் நினைவிற்கு வரும். பிறகு இந்த வேலை விட்டு எதுவும் நினைவிற்கு வராது. அமர்ந்தபடியே ஹார்ட் ஃபெயில் ஆவதைப் போல நீங்கள் இறப்பீர்கள். துக்கத்தின் விஷயம் இருக்காது. மருத்துவமனைகள் போன்ற எதுவும் இருக்காது. தந்தையை அறிந்தால் சொர்க்கத்தின் எஜமானர்களாக மாறுகிறீர்கள். உங்களுக்கு உரிமை இருக்கிறது. எல்லோருக்கும் இருப்பதில்லை. ஏனென்றால் சொர்க்கத்திற்கு எல்லோரும் வரமாட்டார்கள். நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை நமஸ்தே. ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளை அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சார 1. ஆன்மீக வழிகாட்டியாகி எல்லோருக்கும் ஆன்மீக வீட்டிற்கு வழி சொல்ல வேண்டும். ஞான யோகத்தின் ஆயுதங்களை கொண்டு முழு உலகின் மீது ஆட்சி செய்ய வேண்டும். டபுள் வன்முறையற்றவராக வேண்டும். 2. 84 பிறவிகள் ஆல்ரவுண்டு பாகத்தை நடிப்பவர்கள் இப்பொழுது ஆல்ரவுண்டர் ஆக வேண்டும். எல்லா வேலைகளையும் செய்ய வேண்டும். எல்லையற்ற வெரைட்டி ட்ராமாவில் ஒவ்வொரு நடிகரின் பாகத்தை பார்த்து மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். வரதானம்: அழியாத ஊக்கம் உற்சாகத்தின் மூலமாக புயலை பரிசாக மாற்றக்கூடிய உயர்ந்த பிராமண ஆத்மா ஆகுங்க. ஊக்க உற்சாகமே பிராமணர்களுக்கு பறக்கும் கலை இறக்கைகளாக இருக்கின்றன. இந்த இறக்கைகளை கொண்டு சதா பறந்து கொண்டே இருங்கள். இந்த ஊக்கம் உற்சாகம் பிராமணர்கள் உங்களுக்கு மிகப்பெரிய சக்தியாக இருக்கிறது. இது சாரமற்ற வாழ்க்கை அல்ல. ஊக்கம் உற்சாகத்தின் ரசனை சதா இருக்கிறது. ஊக்கம் உற்சாகம் சிரமத்தையும் எளிதாக மாற்றுகிறது. அவர்கள் ஒருபோதும் மனம் உடைந்து போக முடியாது.
உற்சாகம் புயலையும் பரிசாக மாற்றிவிடுகிறது. உற்சாகம் எந்தவித பரீட்சையையும் அல்லது பிரச்சனையையும் மனமகிழ்ச்சியாக அனுபவம் செய்ய வைக்கிறது. இப்படி அழியாத ஊக்க உற்சாகத்தில் இருப்பவர்களே உயர்ந்த பிராமணர்கள். ஸ்லோகன்: அமைதியின் ஊதுபத்தியை ஏற்றி வைத்தால் அசாந்தியின் துர்நாற்றம் முடிந்து விடும். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் பாபா.